கேட்காது. ஏற்காடு வந்தீங்கன்னா டீட்டுக்கு வந்து டீ காஃபி சாப்பிட்டு டீ சாக்லேட்டு காஃபி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருங்க சார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பார்க்கிங் அவைலபிள், எல்லாமே அவைலபிள். பார்க்க போனீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ. மேலே ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்கே அருமையான ஒரு சார் இருக்காரு, இவர் வந்து வாட்ச்மேனு. ஹாய் சொல்லுங்க. அவ்வளோதான் பாரு. ஃபர்ஸ்ட் சாக்லேட் நீங்க விசிட் பண்ணலாம். ஃபேக்டரி விசிட் பண்ணா நீங்களே சாக்லேட் மேக் பண்ணலாம். நீங்களே மேக் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ நீங்களே மேக் பண்ணி நீங்களே ரெடி பண்ணி நீங்களே இது பண்ணிக்கலாம். வாங்க ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரிக்கு வாங்க நண்பர்களே, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. குட் மார்னிங் गाइस. வாங்க சார். வாங்க சார். ஹாய், ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். பேரு? என் பேர் முகமது யாசின். அப்புறம் உங்க ஷாப் நேம்? எங்க ஷாப் நேம் வந்து ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரி. இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா ஏற்காட்ல லொகேட் ஆயிருக்கு. ஏற்காட்ல. எங்களோட ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஊட்டில இருக்குது. ஊட்டில பிரான்ச்சஸ் இருக்கு, ஊட்டி குன்னூர்ல பிரான்ச்சஸ் இருக்கு. ஏற்காட்ல ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ஏற்காட்ல நம்ம சாக்லேட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஓனா ப்ரொடக்ஷன் பண்றோம். ஓகே சார். ஜஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ற சாக்லேட்ஸ் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க உங்களுக்கு. ஓகே சார். சாக்லேட் ஃபேக்டரி இது வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்றாங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம ஓன் ப்ராசஸ் தான் இது. இந்த சாக்லேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸோட பேஸ் உங்களுக்கு எப்படி என்ன தெரியுமா இருக்காது ப்ளீஸ்? தெரியும். இது வந்து கொக்கோ பாட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொக்கோ பாட்ல சீட்ஸ் இருக்கும். அதை வந்து பேக் பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டு சேம் காஃபி மாதிரி தான் அதை அரைச்சி அதுல ஆயில் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி இவங்க வந்து சாக்லேட்டா மேக் பண்ணாங்க. கரெக்ட். ஜஸ்ட் சிம்பிள் process தான். இது சிம்பிள் process. என்ன யூஸ்? இது நம்ம சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள் process-ஆ இருக்கும். இதோட processing டைம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 15 to 20 days ஆகும். இது எப்படி இருக்கும்னா நம்மளோட ஓன் பிளான்டேஷன் ஊட்டில இருக்கு. அந்த பிளான்டேஷன் வந்து இது ஒரு வகையான பழம் தான். இது வந்து கோகோ ஃப்ரூட்னு சொல்லுவோம். இந்த கோகோ ஃப்ரூட் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு ஸ்வீட்டாவும் துவர்ப்பாவும் இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டு பழகல, பட் சாப்பிடலாம். அது இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரூட் தேவையில்லை. இந்த ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கிற சீடு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வந்து நம்ம காஃபி கொட்டையை விட கொஞ்சம் பெருசாவும் பாதாம் அளவுக்கு இருக்கும். அந்த கொட்டையை தான் நம்மளுக்கு வந்து இந்த சாக்லேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து அந்த காஃபி அந்த கோகோ பீன் தான். இந்த கோகோ பீன் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்னா அதை ஃபுல்லா எடுத்து ஃபுல்லா ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணி அதை திரும்பி ரோஸ்ட் பண்ணி அந்த பீனை உடைச்சோம்னா உள்ளுக்குள்ளார வந்து கோகோ சின்ன சின்னதா கோகோ இருக்கும். அதை ஃபுல்லா நம்ம பவுடர் பேஸ் பண்ணுவோம். பவுடர் பேஸ் பண்ணிட்டு ஈடபிள் ஆயில் பிளஸ் வந்து சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்து டார்க் சாக்லேட்ஸ் ஆகும். டார்க் சாக்லேட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மில்க் ப்ராசஸிங்ல இருக்கும். இந்த மில்க் ப்ராசஸிங்ல பாத்தீங்கன்னா இதோட கோகோ கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 45 to 55% இருக்கும். நம்ம எங்களுக்கு ஆர்டர் வைஸ் எங்களுக்கு எந்த அளவுக்கு கோகோ கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு கொடுப்போம். பிரசன்டா இப்ப வந்து 45ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து டார்க் சாக்லேட் சொல்லி இருக்கு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதுதான் வந்து டார்க் சாக்லேட்ஸ். இது இந்த டார்க் 95% வந்து கொக்கோ பவுடர் இருக்கும். இதுல வந்து 95% இருக்கும். இதுக்கு பின்னாடி நம்ம எந்த அளவுக்கு சுகர் கேக்குறாங்களோ சுகர் ஸ்வீட்னஸ் எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி போட்டு கொடுப்போம். இது வந்து டார்க் சாக்லேட்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸிங் அடுத்தது எடுத்தீங்கன்னா வந்து இது வந்து மில்க் சாக்லேட் சொல்லுவோம். மில்க் ஆட் பண்ணிடுவீங்க இதுல. இதுல மில்க், மில்க் பவுடர், மில்க் பவுடர், சுகர், மில்க் பட்டர், கோகோ பட்டர் இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். இது ஓகே சார். ஓகே சார். சூப்பர் சார். வேணும்னா நம்ம இங்கே டாப்பிங்ஸ் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம். இங்கே பண்ணலாம். இதுக்கு உண்டான பாப்பிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கோம். இங்கே வச்சிருக்கீங்க. டாப்பிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. ஹார்ட், உங்களுக்கு டைமண்ட், கோல்டு எல்லாம் போட்டுக்கலாம். நீங்க போட்டு அழகா ஏற்காட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் கவுண்டர் உருவாக்கி லைவ் கவுண்டர் நீங்க வந்து என்ன நம்ம மேக் பண்றோமோ நீங்க லைவா பார்க்கலாம். ஆமா, விசிட் பண்ணி அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். பிளஸ் வந்து ஒன்னு பண்ணிருக்கேன் என்னன்னா வந்து வர கஸ்டமைசர் வந்து நீங்களே சாக்லேட் மேக் பண்ணலாம். நீங்க அதுவும் அலோவ் பண்றீங்க? ஆமா, நீங்களே மேக் பண்ணி உங்களுக்கு இந்த என்ன சாக்லேட் வேணுமோ அதுவே நீங்க மேக் பண்ணி வாங்கிட்டு போலாம். ஓகே சார். அது நம்ம வந்து ஃப்ரீ என்ட்ரியா தான் பண்றோம் நம்ம. ஓகே சார். இங்க மேக் பண்ற சாக்லேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் இருக்கு. நம்ம ஸ்டோர் காமிக்கிறேன். ஸ்டோர் சார். இதுதான் சார் நம்ம ஸ்டோர். இதுதான் நம்ம ஸ்டோர். இப்ப நம்ம என்ன ஃபேக்டரியில நம்ம மேக் பண்ணமோ அது வந்து இது நம்ம ஸ்டோர்ல வந்து இங்க சேல் பண்றோம். இந்த சேல்ஸ் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபேக்டரி பிரைஸ்லயே கொடுக்குறோம். நம்ம ஃபேக்டரி பிரைஸ்லயே கொடுக்குறோம். ஓகே சார். அதாவது குவாலிட்டியா கொடுக்குறோம். நம்ம குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இதோட எங்களுக்கு லோ குவாலிட்டி வேணா எங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பட் நாங்க என்ன பண்ணோம், எங்களோட ஃபேக்டரி நேம் வந்து T2 ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த T2 ஃபேக்டரி வந்து நாங்க ஒரு பிராண்ட் பண்றதுக்காக ஒரு ட்ரேட் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா வந்து ஒரு குவாலிட்டியா நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிட்டியோட எல்லாம் கொடுக்குறோம் நம்ம. உங்களுக்கு லோ காஸ்ட் வேணும்னா எங்களால கொடுக்க முடியும். பட் அது லோ குவாலிட்டில தான் இருக்கும். பட் நம்ம ஒரு பிரீமியம் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறது எல்லாமே பிரீமியம் வெரைட்டிஸா வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மில்க் கிரன்ச் சொல்லி இருக்கு. அண்ட் இந்த வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து மிக்சட். இதுல வந்து டார்க், மில்க், ஒயிட் வெரைட்டிஸ் மிக்சர்ஸா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளூபெரின்னு சொல்லுவோம். ப்ளூபெரி. அண்ட் திஸ் ஒன் பாத்தீங்கன்னா இது சாக்கோ சிப்ஸ். அண்ட் this ஒயிட் மார்பிள். இதுல பாத்தீங்கன்னா 3 in 1 பேக். இந்த 3 in 1 பேக் பாத்தீங்கன்னா காம்போவா இருக்கும். அந்த காம்போல பாத்தீங்கன்னா வந்து மில்க் சாக்லேட் இருக்கு, ஒயிட் சாக்லேட் இருக்கு, டார்க் சாக்லேட் இருக்கு. இது காம்போவா கொடுக்குறோம் நம்ம. இது
அதே இந்த காம்போல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் இருக்கு. இந்த 3 சாக்லேட்ஸ் இருக்கும். ப்ளூபெரி இருக்கும், பைனாப்பிள் இருக்கும், அந்த பட்டர் ஸ்காட்ச் இருக்கும். ஓகே சூப்பர் சார். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா இது காம்போல தான் இருக்கு. இந்த காம்போல பாத்தீங்கன்னா வந்து நட்ஸ் போட்டுருப்போம் 3லயுமே. ஓகே சார். ஓகே சார். வைன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. வைன்ஸ் எல்லாமே ஓன் பிராண்டா சார்? இது எல்லாமே நம்ம ஓன் பிராண்ட். நம்ம பிராண்ட் நேம் வந்து T2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த T2 அப்படின்னு போட்டுக்கிறது வந்து என்னன்னா நம்மளோட ஓன் பிராண்ட். ஓன் பிராண்ட் சார். ஓன் பிராண்ட். எவ்வளவு சார் வருது இது? ஒரு வைன் பிராண்ட் இது வந்து 500 வரும் உங்களுக்கு. நம்மளுக்கு டியூரேஷன் வந்து 1 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் டியூரேஷன் வச்சிருக்கு. இல்ல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குமா இல்ல எப்படிங்க சார்? ஜீரோ ஆல்கஹால் எல்லாம் கூட இருக்கலாம். 3 வயசு குழந்தைகள் இருந்து சாப்பிடலாம். குழந்தைகளும் சாப்பிடலாம். சூப்பர் சார். இது வைனோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின் க்ளோயிங் கொடுக்கும், பாடியில வந்து ஹீமோகுளோபின் லெவல்ஸ் எல்லாம் கூட்டி கொடுக்கும். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா ஜெல்லி வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஜெல்லி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஜெல்லி வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் இருக்கு, கிரீன் ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. அண்ட் வந்து இம்லி, இது இம்லிலே ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஜஸ்ட் ஆஹா அருமையா இருக்கு गाइस. புளிப்பு அப்படியே அந்த நம்ம புளி சொல்லுவோம் பாருங்க, அததான் வந்து இவங்க அப்படியே ஜெல்லியா மேக் பண்ணிருக்காங்க. லைட்டா ஸ்பைசஸ் கோட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுருக்காங்க. அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்க ப்ளீஸ் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹனிஸ் வச்சிருக்கோம். இந்த ஹனிஸ் பாத்தீங்கன்னா ஏற்காடுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றோம்னா வைல்ட் ஃபாரஸ்ட் ஹனி. நம்ம அப்படியே வைல்ட் ஃபாரஸ்ட்ல வந்து காடுகளுக்குள்ள இருக்கிற ஃபார்மர்ஸ் நம்ம டைப் பண்ணி டைரக்டா ஃபார்மர்ஸ் இருந்து எடுக்கிறோம். இதுல எந்த வித கலப்படமும் இருக்காது. 100% வந்து பியூர். இது நீங்க எங்க வேணாலும் எந்த லேப்ல வேணாலும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வைன் ஹனி கொடுக்கறது எல்லாமே வந்து நிறைய மெடிசன் பர்பஸ்க்காக தான் வாங்குறாங்க. அதனால வந்து பியூரிட்டியாவே கொடுக்குறது. இதுல வந்து செகண்டரி ஹனி, இந்த ஹனி பாத்தீங்கன்னா பெட்டி தேன்னு சொல்லுவோம், வளர்ப்பு தேன். அதை நாங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிதான் கொடுக்குறோம். நாங்க இது என்ன ஃபேக்டோ அதை நாங்க சொல்லிதான் கொடுக்குறோம். ஆமா, இது வந்து செகண்டரி இல்ல, இது ஒரிஜினல் தான். பட் வந்து இது வந்து ஃபுட் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும். நம்ம மெடிசன் பர்பஸ்க்கு வேணா இதை எடுத்துக்கலாம். ஃபுட்டுக்கு டேஸ்ட் பண்றதுக்கு, ஃபுட் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் இதை எடுத்துக்கலாம். பிராண்ட்ல பாத்தீங்கன்னா T2 அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நம்மளோட ஓன் பிராண்ட் தான் அந்த T2ங்கிறது. இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிளேவர்ஸ்ல பாத்தீங்கன்னா T2 டீ வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம். ஃபிளேவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜிஞ்சர்ஸ் இருக்கு, அந்த மசாலா இருக்கு, மசாலா இருக்கு, அண்ட் வந்து கேடமம் ஏலக்காய் இருக்கு, ஏலக்காய் இருக்கு, அண்ட் சாக்லேட் டீ இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் டீ எல்லாமே நிறைய வச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 250 கிராம்ஸ் வந்து 180 ரூபீஸ். 180 ரூபீஸ். அப்ப இது எது எடுத்தாலுமே 180 ரூபீஸ் தான். ஆமா 180 160. ஆமா, இதோட விலை கம்மியில வேணாலும் இருக்கு. பட் இது நம்ம எல்லாமே பிரீமியம் ரேட் பண்றதுனால அது 180 அரௌண்ட்ல நீங்க விலை கம்மியில எங்கனாலே கொடுக்க முடியும். பட் அதுல வந்து நீங்க குவாலிட்டி பார்க்க முடியாது. கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா ஹை கிரவுண்ட் சூப்பர் ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். இது T2லயே வந்து எங்களோட ஃபேக்டரியிலேயே வந்து இந்த ஹை கிரவுண்ட் சூப்பர் ஸ்ட்ராங் ட்ரீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரா டீ தூள் அளவா போட்டு நல்லா கொதிக்க வச்சீங்கனாலே காமதேனு அந்த மாதிரி ஸ்டைலுங்களா? ஆமா, பாக்கி நிறைய ட்ரேட் வச்சிருக்காங்க. பட் எங்களோட ஃபேக்டரி நாங்க ட்ரேட் பண்றதுக்காக என்ன T2 வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த T2. அதே மாதிரி எங்க ஃபேக்டரியோட ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் காஃபி. சார், இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து பிரீமியமா இங்க நீங்களே உருவாக்கி ரெடி பண்ணது. ஆமா, பாத்துக்கோங்க गाइस, எவ்வளவு அழகா இருக்கு. கிரானுல்ஸ், இது வந்து கிரானுல்ஸ் கிரேட்னு சொல்லுவோம். இந்த கிரேட் வந்து சுப்ரீம் கிரேட். ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி, இது லாட்டே அந்த மாதிரி போடுறதுக்குலாம் நல்லா லைட்டா போட்டேனாலே போதும். இன்ஸ்டன்ட் காஃபி ஃபில்டர் காஃபி டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே சார், ஓகே சார். அண்ட் இந்த டீ தூள் பாத்தீங்கன்னா BOP ன்னு சொல்லுவோம். இது ஓகே சார். இந்த டீ தூள் பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு. புரியுதுங்க சார், கொஞ்சம் பெருசா இருக்கு. இது வந்து லீஃப் கிரேட்னு சொல்லுவோம். லீஃப் கிரேட் அப்படியே போட்டா கொஞ்சம் பெருசா ஆற மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த காஃபிலே பாத்தீங்கன்னா காஃபி பீனாவே வச்சிருக்காங்க. ஓகே சார், ஆமா பார்த்தோம் சார். ஃபுல் பீனாவே வச்சிருக்கோம். அத ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆஹா, அருமையா இருக்குங்க. இந்த பீன் சூப்பரா இருக்கு. இது ஓபன் பண்ணனே ஸ்மெல் ஃபீல் பண்றீங்களா நீங்க? அருமையா இருந்துச்சு. ஓகே, இது வந்து இதுதான் நான் வாங்குனது. ஆக்சுவலா गाइस நான் இது வாங்குனேன். ஓகே, இது வந்து எனக்கு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணியே கொடுத்தாங்க. 280ல வாங்கிட்டேன் நானு. ஓகே गाइस, அப்புறம் வந்து இன்னும் இங்க நிறைய வெரைட்டி. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஸ்பைசஸ் ஃபுல்லா வச்சிருக்கோம். ஸ்பைசஸ் ஏரியா எல்லாமே வச்சிருக்கோம். வால்நட் வச்சிருக்கோம், ஸ்டார் அனீஸ் வச்சிருக்கோம், ட்ரை பைனாப்பிள் வச்சிருக்கோம், கிவி வச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து கஸ்தூரி மெட்டி. ஆமா, ஸ்பைசஸ் ஏரியா ஃபுல்லா இது. அப்புறம் ப்ளூபெரிஸ். இது பாருங்க, இது ஆர்த்தடாக்ஸ்னு சொல்லி இந்த டீ சொல்லுவோம். ஓகே சார், இது பியூர் டீ லீஃப். இது அப்படியே அப்படியே காய வச்சு நீங்க இதுல வந்து ஃபுல்லா ஹேண்ட் கிராஃப்ட் மெஷினரிஸ் எதுவுமே இருக்காது. கையில நம்ம டீ பவுடர்லயே வந்து நம்ம நிறைய டீஸ் நீங்க சாப்பிட்டிருப்பீங்க. பட் டீலயே வந்து பியூர் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் தான். கையால பிரிச்சு. ஆமா, இது வந்து அப்படியே நம்ம பிளான்ட்ல இருந்து பிளக் பண்ணி டைரக்ட் சன்லைட்ல தான், வேற எதுலயுமே மெஷினரிஸ் எதுவுமே ஆட் பண்ணாம ஃபுல்லா டீஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய காமிச்சேன். டீ வெரைட்டிஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரீன் டீ பத்தி காமிக்கிறேன். இந்த கிரீன் டீ பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஓன் பிராண்ட் தான், T2 பிராண்ட். இது வந்து ஹைசன் கிரேட்னு சொல்லுவோம். இந்த கிரேட்ல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பியூர் லீஃபா இருக்கும். இது நிறைய ஜூசஸ் இறங்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இதோட ரேட் என்ன சார் வரும்? இது வந்து 230 வரும், 200 கிராம்ஸ் உங்களுக்கு. நல்ல பிரைஸ், 200 கிராம் இவ்வளவு பிரைஸ் வருது. அது உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்கா கிடைக்குது அப்படின்னா இங்க ஏற்காடுலயே பிச்சு உங்களுக்கு விற்கிறாங்க. அவ்வளவுதான், பியூர் லீஃபாவே இருக்கும். பியூர் லீஃப் ஜஸ்ட் இது அப்படியே சுடு தண்ணில போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிளேவர் அப்படியே ஜூஸியா இறங்கும். ஆக்சுவலா நம்ம குடிக்கிற கிரீன் டீ வந்து இத என்ன பண்ணனும்னா போட்டு பாயில் பண்ண கூடாது. ஆமா, இது போட்டு பாயில் பண்ணா ஆல்ரெடி பாயில் வாட்டர்ல எடுத்து ஒரு பிஞ்ச் அப்படிங்கறது 2 ஃபிங்கர் ஆர் 3 ஃபிங்கர்ஸ் அத எடுத்து இப்போ உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு கட் பண்ணி இதுவே கட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இத கட் பண்றோம். இங்க பாருங்க லீஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதான், இதுதான் ஒரு பிஞ்ச்ங்கிறது இவ்வளவுதான். இத எடுத்து நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டீங்கன்னா அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி சாப்பிடலாம். கிரீன் டீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபேட், கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹெல்தியான விஷயம் அது. லாட் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு. ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர் ஆயில் இருக்கு, கல்தேரியா ஆயில் அண்ட் யூக்கலிப்பஸ் ஆயில், இந்த மாதிரி சொல்லி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பியூரும் வச்சிருக்கோம், செகண்டரி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரேட் வைஸ்ல எப்படி வேணுமோ என்னால கொடுக்க முடியும். சூப்பர் சார். பட் அதுக்கு உண்டான குவாலிட்டி மாறும் உங்களுக்கு. ஆமா, பிரீமியம்னா பிரீமியம், ஆர்டினரினா ஆர்டினரி அந்த மாதிரி. ஜஸ்ட் அதே மாதிரி இது ஒரு ஆயில் ஒன்னு வச்சிருக்கோம். ஓகே சார். உங்களுக்கு யூக்கலிப்பஸ் ஆயில் நான் காமிக்கிறது. ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கை காமிங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. வாஹ், ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஆஹா, அது யூகாலிபஸ்ல வந்து பியூர் யூகாலிபஸ் ஆயில். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆயில் ஒன்னு காமிக்கிறேன். இந்த யூகாலிபஸ் ஆயில் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ளை பண்ணலாம். ஹாட் வாட்டர்ல போட்டு ஸ்டீம் பண்ணலாம். அந்த தைல ரைட். அந்த தைல இது வந்து குயிக் ரிலீஃப் ஆயில்னு சொல்லுவோம். இந்த ஆயிலோட ஒர்க் என்னன்னு சொல்லி நான் சொல்லல, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆயில வந்து நீங்க அப்ளை பண்ண கூடாது, ஜஸ்ட் ஸ்மெல் மட்டும் தான் பண்ணணும். ஸ்மெல் பண்ணாலே எப்படி ரப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்மெல் மட்டும் தான் பண்றீங்க நீங்க. ஓகே, நீங்களும் அதே மாதிரி தான். உங்க ஃபிங்கர் காமிங்க, ஸ்மெல் பண்ணுங்க. ஒரு 2 தடவை ஸ்மெல் பண்ணுங்க. 2 டைம் பண்ணுமா? ஸ்மெல் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை தான் ஸ்மெல் பண்ணீங்க. முடியல. இது இதோட பேஸ் எதுல செய்யறோம் அப்படின்னா வந்து கார்லிக். வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பூண்டெல்லாம் இல்ல. நீங்க நார்மலா வீட்டுல இருக்கிற பூண்டு எடுத்துட்டீங்கனாலே அந்த வீட்டுல இருக்கிற பூண்டு அப்படியே நசுக்கி ஒரு ஸ்மெல் பண்ணீங்கன்னா ஒரு வாடை வரும். ஆனா இது வந்து வீட்டுல இருக்கிற பூண்டு இல்ல, இது காட்டு பூண்டு. ஆமா, இத நீங்க ஸ்மெல் பண்ணோம்னா என்ன ஆகும்னா வந்து இன்ஸ்டன்டா தலையில இருந்து நீர் கோர்த்திருக்கு, அந்த நீர் அப்படியே இன்ஸ்டன்ட்ல கண்ணுல வெளியில வந்துரும். கண்ணு, மூக்கு, வாயில கண்ணுல வருது, மூக்குல வருதுன்னா தொடச்சிடலாம். வாயில வந்துச்சுன்னா நீங்க துப்பிடணும். ஏன்னா அந்த நீரை வந்து இன்ஸ்டன்ட்டா வெளியில கொண்டு வந்துரும். சூப்பர் சூப்பர். இது எப்படி நீங்க ஃபீல்? கொஞ்சம் ஃப்ரீயா அந்த மாதிரி கொஞ்சம் சூப்பர். ஃப்ரீ ஆயிரும். இன்ஸ்டன்ட்டா ஃப்ரீ ஆயிரும். அந்த நீரை வந்து தலையில வைக்காது. ஓகே, அப்படி இன்ஸ்டன்ட்டா. இது எவ்வளவு சார் இதோட ரேட் வரும்? இதோட ரேட் 120 வரும். 120 வரும் சார். 120 வரும். பிளஸ் நம்ம கடையில இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃபேக்டரியில வந்து நீங்க வாங்குற பொருள், பாக்குற பொருள் எது வேணாலும் எங்களோட கார்டுக்கு ஒரு ரீகால் பண்ணிட்டு நாங்க கொரியர் கூட போட்டுருவோம். ஒரு சிங்கிள் பாட்டில் வேணா கூட கொரியர்ல அடிஞ்சிரும். எனக்கு அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. T2க்கு நீங்க விசிட் பண்ணுங்க, ஏற்காடுல இருக்கு. உங்களுக்கு ஊட்டிலையும் பிரான்ச் இருக்கான். இப்போ நம்ம வந்து சாக்லேட் ஃபிளேவர் ட்ரை பண்ண போறோம். இது இங்க ஃபேக்டரி மேட் தான். இப்போ நம்ம ஃபேக்டரி முன்னாடியே காட்டினது தான். இந்த ஃபேக்டரி மேட்ல ரெடி பண்ண இதுதான் சாப்பிட்டு பாக்குறேன். சூப்பரா இருக்குங்க. இது எப்படின்னா காஃபி பிளஸ் சாக்லேட். இதை நீங்க அப்படியே சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சா கூட சாக்லேட் காஃபியே மாறிடும். கவர் பண்ணிக்க. ப்ளூபெரிஸ் இருக்கு, பைனாப்பிள், ஃப்ரூட் மில்க்கு, ஸ்ட்ராபெரி ஸ்டிக் டைப்ல வேணாலும் கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த அப்படின்னா எந்த டைப்ல உங்களுக்கு வேணுமோ, ஸ்டாரு, அனகொண்டா, டால்ஃபின், எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுத்துட்றாங்களாம். அதனால் இந்த வந்து கண்டிப்பா நீங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. இன்னொன்று நான் இங்கே காட்டுறேன், செலிபிரிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. TTF வாசனு, இங்கே யாருன்னு தெரில, இங்கே நாசர் சார் வந்திருக்கிறாரு, மாக்காப்பா வந்திருக்கான், ஜனனி வந்திருக்காரு, அப்புறம் மகேந்திரன் வந்திருக்காரு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. பிரபலமான கடை. இதுக்கு ப்ரொமோஷன் தேவையே இல்லை, ஏற்கனவே ஃபேமஸ். இதுக்கு நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சார் கோபி வந்துடுறது. ஓகே சார், லாஸ்டா வந்து பரிதாபங்கள் கோபி வந்திருக்காராம் ஸ்டுடியோக்கு. இந்த இடத்துக்கு T2க்கு வந்து பரிதாபங்கள் கோபி வந்திருக்காரு.
பரிதாபம் சேனல் கோபி சுதாகர் மனோபாலா சார் வந்திருக்காரு. இறந்துட்டாரு இப்ப அவரு. மனோபாலா சார் இங்க வந்திருக்காரு. ரொம்ப நல்லது. எனக்கு இந்த அவுட்லெட்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. வந்தீங்கன்னா மன நிம்மதியா இருக்கு சார். நிஜமாலுமே சொல்லுன்னா இங்க உள்ள என்ட்ரான உடனே ஒரு நல்ல வைப் கிடைக்குது. இது எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க நாங்க ஸ்டாஃப்ஸா வைக்கிறது இல்ல, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸா வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து பிசினஸ் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, வரவங்க வந்து திருப்தியோட போகணும். அதுதான் எங்களுக்கு குவாலிட்டியாவும் பிரீமியமாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார். வாங்க, வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். இந்த கடை எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்காடுல இருக்கு. ஏற்காடுல வந்து லேடிஸ் சீட் ரோடுன்னு சொல்லி சொல்றோம். மெயின்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அந்த லேடிஸ் சீட் ரோட்ல இது லொகேட் ஆயிருக்கு. பிளஸ் இதே மாதிரி குன்னூர்ல ஒரு எங்க கடை இருக்கு. நம்ம ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் ஒரு ரீகால் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து மிஸ்டர் டிஜே சேனல், இவரை ரோஹித் டிஜே, இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இவங்களோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டு இருக்காங்க. ஒன்னும் உங்களோட சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப உங்களுடைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். காய்ஸ், இப்போ வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க T2-வை. இப்போ நான் ஒரு ரிவ்யூ பண்றேன். எனக்கு பொறுத்த வரைக்குமே இது வந்து சூப்பரா இருந்தது. சார் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எனக்கு தேன் வெரைட்டி வந்து ரொம்ப பிடிச்சது. இவங்க வந்து ஆத்தென்டிக்கா ஒரு ஃபார்மரை அப்படின்னா ஒரு ஃபார்மரை ப்ரொமோட் பண்ணி இவங்க வந்து கொலாபரேட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து தேனை வாங்கி இவங்க சேல்ஸ் பண்றதுன்றது ஒரு ஃபார்மரை ஊக்குவிக்க இருக்குது. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதே மாதிரி இவங்க இந்த காஃபி வெரைட்டிஸ்ல காட்டினது வந்து என்னோட ஃபுல் அவுட்லெட் ஃபேக்டரிஸ் எல்லாமே, சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரி, ஏற்காடு மெகா மால், டிடி அவங்க